Hello ladies and gentlemen, in this video we discuss about gold, USD card, USD, JPY சொல்லி நிறைய பேர் இருக்குது. எல்லா பேர்லையும் நம்ம ஸ்கேல்பிங் வீக்கெண்ட் அனாலிசிஸ் ஓகேங்களா. ஸோ இந்த வாரம் நெக்ஸ்ட் மண்டே வரது மொத்தத்தில் நம்ம எந்த மாதிரி ட்ரேடிங் செட்டப்ஸ்லாம் பார்க்கணுன்றதை டீட்டெயில் அனலைஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ நிறைய பேர்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒன் பைனாக பார்க்க போகிறோம். 10 மினிட்ஸ்க்குள்ள அந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்துருவோம் ஓகேங்களா. ஸோ தான் இப்போ நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், நேற்று ஈவினிங் அப்போது ஸோ ட்ரெண்ட் இருக்குது, டவுன் ட்ரெண்ட் இருக்குது. பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேலே தான் போகணும். ஸோ எக்ஸாக்டாக பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஒரு 1:2 நான் டார்கெட் பண்ண சேர்ந்தேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து 1:2 அடிச்சிச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து இது சப்போர்ட்டாக மாறிடுச்சு, இது ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. ஸோ இப்போதைக்கு லைவ் மார்க்கெட்டில் ஆக்சுவலாக வந்து எப்பவுமே கேப் டவுன் அண்ட் கேப் அப் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நான் மண்டே மார்னிங் வீடியோ போடவா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ கேப் டவுன் கேப் அப் வந்துருச்சு அப்படின்னா மண்டே மார்னிங் வந்து நான் இன்ட்ராடேக்காண்டி மட்டும் வீடியோ போடவா, ஒரு 8 o'clock அதுக்குள்ளே வீடியோ போடுவான்றதை நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ போடுங்க அப்படின்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு விட்டு டைப் பண்ணுங்கள். ஒரு 10 கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் மண்டே மார்னிங் வந்து வீடியோஸ் போடுறேன் ஓகேங்களா. ஸோ எப்பயும் போடுறேன், அப்பயும் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா கேப் அப் கேப் டவுன் நடந்துச்சு அப்படின்னா இப்போதைக்கு நல்ல மேஜர் சப்போர்ட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் கேப் அப் கேப் டவுன் நடந்துச்சு அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கணும். என்ன இருக்குது அப்படின்னா மேஜர் ட்ரெண்ட் லைனையுமே உங்களுக்கு வந்து ப்ரோக் பண்ணியிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட கோல்டில் என்ன நடக்க போகுதுன்னு. இப்போ அதே இது நம்ம யூஎஸ்டி கார்டு நம்ம சொல்லணும். இந்த லைனை வந்து ப்ரோக் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா டெஃபினெட்லி ரீட்ரேஸ்மெண்ட் வர மென்ட்டி இருக்கலாம்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் வர மென்ட்டி இருந்தாலும் இதுவுமே 1:2 வர கேப்சர் ஆகிருக்கும். ஸோ 1:2 கரெக்டாக 1:2 வர உங்களுக்கு உடனே போயிருச்சு, எடுத்துனே போயிருந்துச்சு. ஸோ இதுவுமே இப்போதைக்கு என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டில் மார்க்கெட் இப்போதைக்கு டேப் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இப்போதைக்கு மோஸ்ட் ப்ராபபிலி என்ன நடக்கலாம் அப்படின்னா இப்போதைக்கு நல்லா டவுன் ட்ரெண்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு லோர் ஹை போகணும். ஹை டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் லைன் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ இது 10 என்னான்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 10 தான். நிறைய பேர் 10 என்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அப்படிலாம் கிடையாது. 10 தான் இப்படி போட்டாலும் 10 தான். ஸோ தான் ட்ரெண்டனோட ஸ்பெஷாலிட்டியாக தான் இந்த பக்கம் போட்டாலும் ட்ரெண்ட் மாதிரி திரும்பும் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இது மேஜர் சப்போர்ட்டு ஓகேங்களா. ஸோ அதை பிரேக் பண்ணிடுச்சு ஆல்ரெடி. மேஜர் ரெசிஸ்டன்ஸாக பிரேக் பண்ணி திரும்ப அங்கே ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே போகலாம். அங்கே ட்ரெண்ட் லைனும் கனெக்ட் ஆகிருக்கும் பட்சத்தில் மேஜர் சப்போர்ட்டாக மாறிடுச்சு. இது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி நமக்கு டார்கெட் வந்து இந்த ஸ்விங் ஹை வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இதை மார்க்கிங் எப்படி பண்ணுறீங்க எப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து நம்ம நாளைக்கு சண்டே ஓகேங்களா. ஸோ சண்டே அப்போது நம்ம வீடியோ மேக் பண்ணி போடலாம். ஸ்விங்கும் சரி ஸ்கேல்பிங்கும் சரி சண்டே மேக் பண்ணி போகிறோம். ஸோ எந்த ஸ்கேல்பர்ஸ்னாலும் சரி டே ட்ரேடர்னாலும் சரி நல்லாயிருக்கும். டே ட்ரேடருக்கு கொஞ்சம் பெரிய ஸ்விங் கேப்சப் பண்ணப்போ அந்த ட்ரெண்ட் ப்ரோக் ஆனதுக்கப்புறம் கேப்சப் பண்ணலாம். ஸ்கேல்பர் வந்து இந்த ஸ்விங் ஹையில் இல்லைனா இன்கேஸ் வந்து கேப் அப் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து ஃபால் ஆகும். இல்லை கேப் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அப்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய நியூஸ் இருந்தால் தான் கொஞ்சம் இதோட அதிகமாக போகும். இப்போ நம்ம ஜேபிபி சொல்லியிருந்தோம், நல்ல ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பிரேக் ஆகிடுச்சா நல்லா மேலே போகணும். எக்ஸாக்டாக நம்ம சொன்ன மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரேக் ஆகிடுச்சு, எக்ஸ்ட்ரீம்லி மேலே போயிடுச்சு. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா அகைன் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது ஓகேங்களா. நல்ல மேஜர் சப்போர்ட் இருக்குது. இப்போது ஊடலை பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை ப்ரைஸ் வந்து ப்ரோக் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரைஸ் ப்ரோக் ஆகிடுச்சு. இப்போது லைவ் மார்க்கெட்டில் கரெக்டாக இது எங்கே சப்போர்ட் ஆகிருக்கு அப்படின்னா முடிஞ்ச மார்க்கெட்டில் டெட் மார்க்கெட்டில் கரெக்டாக இங்கே மேஜர் சப்போர்ட் இருக்குது. அங்கே வந்து ப்ரைஸ் வந்து சப்போர்ட் டேப் ஆகி இங்கேருந்து மேலே போகலாமா இல்லை கீழே வரலாமான்ற இன்டெசிஷன் தான். என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் பேசி கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட் லைனில் வந்துட்டு நம்ம பார்க்கும் போதில் ஸ்விங் ட்ரேடர் இன்டர்டே ட்ரேடர் என்ட்ரிஸ்ட்டை பார்க்கலாம். அதே நம்ம ஸ்கேல்பிங் வந்து சொல்லவே தேவையில்ல. இந்த ஸ்விங் ஹை ஆர் இந்த ஸ்விங் லோவை எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுன்றதை பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி செட்டப் வந்து பார்க்கலாம். இப்போ பிடிசியை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இப்போது டேப் ஆகிருக்கிறது நல்ல ஒரு மேஜர் சப்போர்ட்லாம் டேப் ஆகிருக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஜோனில் ஓகேங்களா. ஸோ மேஜர் சப்போர்ட்டில் இருக்குது. இதுவுமே நல்ல ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸில் இன்னமும் வேல்யூ ஆடட் மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் ஆகட்டும். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் சேர்த்து பிரேக் அவுட் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம மேஜராக இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு கரண்ட்லி லைவ் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் இந்த ஸ்விங் ஹையை டார்கெட் பண்ணலாம். ப்ரோக் ஆகிடுச்சு அப்படின்னா இதுவரையும் நம்ம டார்கெட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது எல்லாமே நார்மல் டெக்னிக்கல் தான். என்னோடய பர்சனல் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் கேரக்டர் அனாலிசிஸ் கிடையாது. நிறைய பேர் அதுவும் கேட்குறீங்க. ஸோ கேரக்டர் அனாலிசிஸ் கிடையாது. நான் கேரக்டர் அனாலிசிஸில் லைவ் மார்க்கெட் தான் நம்மளால் டீச் பண்ண முடியாது. டெட் மார்க்கெட்டை டீச் பண்ண முடியாது. கேரக்டர் அனாலிசிஸ் லைவ் மார்க்கெட்டில் வர தான் நம்ம வந்து என்ட்ரி செட்டப் வரப்போகுதுன்னு நம்மளுக்கே தெரியும், இல்லைனா தெரியாது ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு
ஜிபிபி ஏயுடியை பொறுத்தவரை மேலே சப்போர்ட் கீழே ரெசிஸ்டன்ஸ் நல்ல ஒரு வி ஷேப் ரெக்கவரி நல்ல மார்க்கெட் வந்து பேரிஷ்லேருந்து நல்ல ஒரு புல்லிஷில் மாறிட்டு இருந்தது அதுக்குள்ளே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இது வந்து கேப்பை பாருங்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டு. ஸோ அதனால் சொல்கிறேன் ஓகேங்களா, ட்ரெண்டிங்கோட இருக்குனால. இப்போ மேஜர் 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 ரெசிஸ்டன்ஸை பார்க்கறதுல இப்போதைக்கு சின்னதாக ஓரளவு ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. இங்கே ப்ரூக் ஆச்சு நாங்கள் வரைக்கும் போகலாம். அது வரைக்கும் உடனே போகணுன்னா அது வரைக்கும் போயிடும். நீங்கள் அதை செக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து அதே போதுமானது தான். ஏன்னா நம்ம ஸ்கேல்பிங் இன்ட்ரடே தான் பார்க்குறோம். ஸோ இன்ட்ரடே பிளேயருக்கு இந்த ஸ்விங்கில் ஓகே, ஸ்கேல்பர் இந்த ஸ்விங் ஹையில் இந்த ஸ்விங் லோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த சப்போர்ட்லேருந்து ட்ரேட் செட்டை பார்க்கலாம். ஸ்கேல்பர்ஸும் ஊடலை இறங்கியும் பார்க்காதீங்க. இப்போது சில்வரை பொறுத்தவரை டென் ப்ரோக் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருந்தது. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் கீழே வந்துட்டு அப்படியே மேலே போக ஆரம்பிச்சிச்சு. இதனால தான் நம்ம வந்து கேரக்டர் அனாலிசிஸ் படி எதனால் நம்ம பண்ணிக்கணும். கேரக்டர் அனாலிசிஸில் தான் இப்போ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுமா இல்லை இங்கேருந்து கீழே வருமா மேலே போகுன்றது கேரக்டர் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜியில் மட்டும் தெரியும். ஸோ அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஹிஸ்டாரிக்கல் என்ன நடந்திருக்குன்றதை பார்த்து நம்ம பார்க்குறது தான் ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம அது என்னோடய பர்சனல் ஸ்ட்ராட்டஜி தான், அதை வச்சு தான் பார்க்கணும். இப்போ இங்கே என்ன இருக்கா ட்ரெண்ட், இங்கே ஒரு ட்ரெண்ட் மேஜர் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ட்ரெண்டை பொறுத்தவரை ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கும். இப்போ அது வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆனால் இது வந்து ஒரிஜினலாகவே பிரேக் அவுட் தான் இல்லை ஃபேக் அவுட்டான்றதை நம்மளால் சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா நம்ம இதோட கேரக்டர் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி இதுக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் எத்தனாவது பிரேக் அவுட் ஆகும், சப்போர்ட்டில் எத்தனாவது பிரேக் அவுட் ஆகும் அப்படின்ற மேஜர் கேரக்டர் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சால் மட்டும்தான் இதோட மொமெண்ட் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் இப்போதைக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ கேப் அப் கேப் எதுவும் நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்விங்களோட ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அப்படியே கீழே வந்துச்சு அப்படின்னாலும் ஓகே தான் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது ஹீரோ யூஎஸ்டி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நல்ல ஒரு மேஜர் சப்போர்ட்டில் இருக்குது. அந்த சப்போர்ட்டில் ட்ரெண்ட் லைனும் இருக்குது. அது பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி மேலே தான் போகணும். ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி மேலே போயிடுச்சு. ஸோ மேலே போயிட்டு அங்கேருந்து ப்ரைஸ் மறுபடியும் கீழே வந்துட்டுருக்கு. இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு மேஜரில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயே நம்ம ட்ராவல் பண்ணுறதுன்றது ஓகே தான் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி என்ன நடக்கலாம் அப்படின்னா அப்படியே கேப்பை ஆகிற கூட வாய்ப்புகள் இருக்குது. மண்டே வந்து இது 10 கிடையாது, 10 இப்படி போட மாட்டோம். பட் ப்ரைஸ் வந்து வேல்யூவாக எக்ஸாக்டாக கரெக்டாக கீழே வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம இது வந்து 10 போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஒரு வீடு மாதிரி இருக்குது பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு. இது வந்து நம்ம 10 நம்ம வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த ஸ்விங் லோ அந்த ஸ்விங் ஹையில் மேக்ஸிமம் மெஜாரிட்டி டைம் வந்து ஹையாக லோ வந்து பாடி க்ளோஸ் ஆகிரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அப்படி ஆச்சு அப்படின்னா இதுதான் பக்கத்தில் உள்ள சப்போர்ட்டாகவும் தென் கொஞ்சம் தூரத்தோட ரெசிஸ்டன்ஸ்ன்றது இந்த ரேஞ்சு தான். ஸ்விங் ட்ரேடர் டே ட்ரேடர் இந்த ஸ்விங் லோ இந்த ஸ்விங் ஹை போயிருங்க. ஸ்கேல்பிங் வந்து இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோ வந்துடுங்க ஓகேங்களா. மேஜர் மூவ் நல்லாவே கிடைக்கும். இப்போ ஏயுடி ஜேபிஐ பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா மேஜர் சப்போர்ட் இது தான். ட்ரெண்ட்ன்றதை பொறுத்தளவு நல்லா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ப்ரைஸ் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து ப்ரோக் ஆகிட்டே கீழே வந்துட்டுருக்கு. இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டை ப்ரோக் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே அங்கேருந்து டேரெக்டாக கீழே வரும் போது நம்ம செல்லுக்கான செட்டப்ஸ் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ரோக் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே இங்கேருந்து மேலே போகும்போது பைக்கான செட்டப்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ கன்ஃபர்மேஷன்றது பார்க்கணும். மேஜராக நம்ம என்ட்ரி எடுக்க போகும்போது வால்யூம் ரைஸ் ஆகுதுன்றதை பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ வால்யூம் ரைஸ் ஆனால் தான் மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி வந்து கரெக்டான மூமெண்ட்ன்றது அர்த்தம். இப்போது என்இசட்டி ஜேபி வந்து கீழே ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இங்கேருந்து நல்ல ஒரு சப்போர்ட்லேயும் லெவல் டேப் ஆகிருக்கு. ஸோ எந்த பக்கம் சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா ட்ரெண்ட் காண்டி வெயிட் பண்ணுறோம். அந்த ட்ரெண்ட் லெவல் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த லோ வரைக்கும் டார்கெட் பண்ணலாம் ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்விங் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்விங் ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆனவுடனே நம்ம வந்து ஸ்கேல்பிங் அண்ட் டே ட்ரேடிங் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஸ்கேல்பர்ஸ் வந்து ரீசன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் டே ட்ரேடிங் வந்து ஒன்று இந்த ட்ரெண்ட் பிரேக் ஆகட்டும், இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்ட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும் பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சில் ட்ரேட் செட்டை பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போது யூரோ யூஎஸ்டி வந்து மேஜர் ட்ரெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பெரிய ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த செட்டப்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இங்கே இது வந்து யூரோ யூஎஸ்டி ஓண்டாவில் ஒரு மாதிரி இருக்கும், நம்மளோட ஃபாரஸ்ட்.காமில் ஒரு மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இப்போது ஏயுடி யூஎஸ்டியை பொறுத்து நல்ல ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகிடுச்சு. ஸோ பிரேக் ஆகிட்டு கண்டிப்பாக அப்டனில் தான் இருக்குது. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரி செட்டை பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது கீழே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலை, அது கீழே பாடி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போது நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே அப்படியே ஆப்போசிட் ட்ரெண்டுக்கான செல் பார்க்கலாம். ஏன்னா கவுண்டர் ட்ரெண்ட் மாறப்போகுது, நம்ம அதில் ட்ரேட் செட்டை போட்டு பார்க்கலாம். ட்ரெண்ட் அப்டனில் தான் ஓவர் பையாக இருக்குது. ஓவர் பை மார்க்கெட்டை நம்பக்கூடாது, கண்டிப்பாக எப்போனாலும் கீழே வரலாம் அப்படின்றத பொறுத்தளவு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. என்ன அது பண்ணுறது, இது ஒரு சின்ன கான்செப்ட் தான். தென் நம்மளோட ஜிபிபி என்இசட்டியை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு இதை பிரேக் பண்ணி மேலே போதா கீழே போதான்றதை பார்க்கலாம். கீழே ஒரு சின்ன ட்ரெண்ட் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கா இல்லைன்ற வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லைவ் மார்க்கெட் என்ன நடக்க போகுதுன்றதை ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தென் வந்து யூகே ஜேபிபி வந்து நம்ம நல்ல ஒரு பை போச்சு. ஸோ இங்கேருந்து மறுபடியும் என்ன இருக்குது அப்படின்னா கீழே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து கரெக்டாக அந்த ட்ரெண்ட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு
ஓகேங்களா. ஸோ எந்த பக்கம் பிரேக் அவுட்ன்றதை பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கலாம். ஒன்று அங்கிட்டு இல்லைனா லோ. ஓகேங்களா. மேக்ஸிமம் லோ தான் பிரேக் ஆகும். லோ பிரேக் ஆகும்போது நம்ம வந்து கரெக்டாக இந்த ஸ்விங் லோ வந்து டேரப் பண்ணி வச்சுக்கலாம். லோக்கான செட்டப்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ S&P 500 ஸோ இது என்ன இருக்குது அப்படின்னா ட்ரெண்ட் இங்கே ப்ரோக் ஆகிருக்கு. ப்ரோக் ஆகி ரீட்ரேஸ்டும் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து மேலே போகுமான்றதை லைவ் மார்க்கெட்லாம் செக் பண்ணி பார்க்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இங்கேருந்து மேலே போச்சுன்னா அப்படி நம்ம இங்கே செட்டப்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் இன்கேஸ் ட்ரேட் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா அதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போதைக்கு நம்மளோட யூரோ யூஎஸ்டி இது பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ ஐ திங்க் யூரோ யூஎஸ்டியை வேறு பேரன்னு தெரில. நம்ம ஆல்ரெடி வேறு பேர் தான் பார்த்துருக்கோம் போல். யூரோ யூஎஸ்டி கிடையாது போல். ஓகேங்களா. ஸோ யூரோ யூஎஸ்டி இது இப்போதைக்கு லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட்டாகவும் இருக்குது. ப்ரீவியஸாக இருந்தக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸும் இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்ட் இங்கே இருக்குது. அந்த சின்ன ட்ரெண்ட் இருக்குது. ஸோ அங்கே பாடி க்ளோஸ் அப்புறம் பார்க்கலாம். இங்கே சேனல் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆன்றதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு ட்ரெண்டு இப்போதைக்கு கன்சால்டேஷன். ஓகேங்களா. லைவ் மார்க்கெட்டில் கன்சால்டேஷன் தான் ஆகிட்டுருக்கு. மேஜர் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. தென் அது மாதிரி ரீசன்ட் சப்போர்ட்டுன்றது தான் இருக்குது. ஸோ எந்த பக்கம் பிரேக் அவுட்ன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் ஜிபிபி யூஎஸ்டி அதுதான் சப்போர்ட்டை டேப் ஆகிட்டுருக்கு. இது ட்ரெண்ட் இங்கே இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன ஆகுதுன்னு. தென் அது மாதிரி NAS 100 பொறுத்தளவு நல்லாவே ஃபஸ்ட்டு கீழே வந்துச்சு. கீழே வந்துட்டு சப்போர்ட் டேப் ஆகி அப்படியே மேலே போய் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அது மேஜர் சப்போர்ட் நம்ம ட்ராப் பண்ணியிருப்போம். இப்போ இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ஷன் ஆகி கீழே வந்துட்டுருக்கு. இதுவுமே ஒரு சேனலில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. வெயிட் பண்ணி பார்ப்போம் இது சேனல் வந்து என்ன ஆக போகுதுன்னு. ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி ஃப்ளாக் பேட்டர்ன் மேலே போகிறது தான் இருக்கும். பட் ஆனால் பேட்டர்ன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது என்னைய பொறுத்தளவு. ட்ரெண்டு எல்லாத்தையும் பார்க்கணும். ட்ரெண்ட் சப்போர்ட் எடுத்துருக்கு. கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போச்சு அப்புறம் அந்த ஃப்ளாக் பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போது US30 பொறுத்தவரை நல்ல மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா பிரேக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஊழல் இருக்கக்கூடிய மேஜர் ரெசிஸ்டன்ஸும் பிரேக் ஆகிருக்கு. சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்ட் லைனும் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ ட்ரெண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இன்ட்ராடே பிளேயர் இந்த சப்போர்ட்டில் டேப் ஆகும் போதில் நம்ம பைக்கான செட்டப்ஸ் பார்க்கலாம். அது டே ட்ரேடர் இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங்கில் சரி நம்ம ஸ்கேல்பிங் இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங்கில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். USD JPY இதுவுமே ஒரு நல்ல ஒரு விஷேப் இருக்கவரையில் தான் இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு இதில் இன்ட்ராடே ஸ்கேல்பிங் யாரும் பண்ண வேணாம். பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்புறம் அந்த ஸ்விங் ஹை போயிருங்க. தென் இது மாதிரி இந்த ஸ்விங்கில் வந்துருங்க. ஃபுல்லாக வால்யூம் தான் இருக்குது. இது ஒரு கர்வ் வால்யூமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு பார்க்காதீங்க இங்கே. தென் ஜிபிபி CHF வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸில் இங்கே பாடி க்ளோஸ் ஆகி இப்போதைக்கு இங்கேருந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. இங்கே மேலே உடனே போகும்னு சொன்னேன். பட் ஆனால் அது வந்து கேப் அப் தான் ஆகும்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டில். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இங்கே சப்போர்ட் இங்கே டச் ஆனோடனே மேலே போகும்னு சொன்னேன். ஸோ அது மாதிரி மேலே போயிடுச்சு. 1/2 3 நீ லைவ் மார்க்கெட்டில் பார்க்கும்போது கேப்சர் பண்ணிட்டு இருக்கலாம். இது வந்து இப்போதைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இஃப் இன்கேஸ் மேலே பாடி க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ஸ்விங் ஹை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதான் இது கீழே போச்சுன்னா இந்த ஸ்விங் லோக்குள்ளே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சின்ன ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ தான் இப்போதைக்கு ஃபுல்லாக பார்த்தோம். கமெண்ட்டில் ஃபில்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ ஹேவ் அ நெக்ஸ்ட் டே. நம்ம நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா.